டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி ரிலேட்டடாக முக்கியமான வினாக்களும் அதுக்கான விடைகளும் தான் பார்க்க போகிறோம். இது ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு 20 கொஸ்டின் மொத்தம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காரன்வாலிஸ் பிரபு அறிமுகப்படுத்தினது என்ன? எந்த மாதிரியான நிலவரி திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் சரியான பதில் என்ன அப்படின்னா, காரன்வாலிஸ் அறிமுகப்படுத்தினது நிலையான நிலவரி திட்டம். பி தான் கரெக்டு. கேள்வி 2, 1798 வெல்லஸ்ரீ பிரபுவுடைய துணைப்பட திட்டத்தின் கீழே கொண்டு வரப்பட்ட முதல் நாடு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, 2வதுக்கான பதில் ஆப்ஷன் டி, ஹைதராபாத் தான் முதல்ல துணைப்பட திட்டத்துடன் கீழே கொண்டு வராங்க. கொண்டு வந்தது யாருன்னு பார்க்கும் பொழுது வெல்லஸ்லி தான் கொண்டு வராரு. எந்த வருடம் அப்படின்னும் பொழுது 1798. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும், டெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வரும். இப்போ கேள்வியாக இருக்கிறது பதிலாக வரும், பதிலாக இருக்கிறது கேள்வியாக. ஒவ்வொரு வருஷமும் அந்த பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும்ல, அதனால் கேள்வியில் இருக்கிறத கூட நம்ம படிச்சுக்கணும். அந்த மாதிரி கூட வரும். கேள்வி 3, இந்தியாவில் ஆங்கிலம் ஆட்சி மொழியாக ஏற்கப்பட்ட வருடம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த வருடம் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா 1835 தான் ஏற்றுக்கிறாங்க. பி தான் கரெக்டு. கேள்வி 4, உலகின் முதல் ரயில் பாதை 1825 எந்த இடத்துல தொடங்குறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, உலகத்துடைய முதல் ரயில் பாதை தொடங்கப்பட்ட வருடம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது 1825. எந்த இடத்துல தொடங்குறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது 4க்கான பதில் இங்கிலாண்டில் தான் முதல்ல ரயில் பாதை தொடங்குறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க தான் இது எல்லாமே செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போது எந்த இடத்துல முதல்ல செய்வாங்க அப்படின்னா அவங்கவுங்க இடத்துல தான் செய்வாங்க. அதனால் இங்கிலாண்டில் தான் முதல்ல ரயில் பாதை அமைக்கிறாங்க. எந்த வருடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 1825. அடுத்து கேள்வி 5, ஜொனாதன் டங்கன் வடமொழி கல்லூரியை நிறுவிய இடம் என்ன? எந்த இடத்துல நிறுவுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 5க்கான பதில் பனாரஸில் தான் நிறுவுறாங்க. டி தான் கரெக்டு. கேள்வி 6, 1857 வருடம் கழகத்தை முதல் இந்திய விடுதலை போர் அப்படின்னு சொன்னது என்ன? 1857 என்ன கழகம் வருது? சிப்பாய் கழகம். அந்த சிப்பாய் கழகம் எப்போ வருது அப்படியும் கேட்பாங்க. அந்த சிப்பாய் கழகத்தை எந்த போருன்னு அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன போர் அது? முதல் இந்திய விடுதலை போர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 6க்கான பதில் வீர ஸ்வர்கார் தான் சொல்லியிருக்காரு. பி தான் கரெக்டு. கேள்வி 7, சத்திய ஞான சபை நிறுவப்பட்ட இடம் எங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 7க்கான பதில் வடலூர். யார் நிறுவனது? ராமலிங்க அடிகளார் தான் நிறுவுறாரு. கேள்வி 8, சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட வருடம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 8க்கான பதில் சுயமரியாதை இயக்கம் 1825 தொடங்குறாங்க. பி தான் கரெக்டு. கேள்வி 9, தல சுய ஆட்சியின் தந்தை கேள்வி 12, காந்தியடிகளுடைய சீடர் என்றழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 12க்கான பதில் ஆச்சாரியா வினோபாவை தான் காந்தியடிகளுடைய சீடர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. 12க்கான பதில் ஆப்ஷன் பி, ஆச்சாரியா வினோபாவே. கேள்வி 13, சௌரி சௌரா நிகழ்ச்சி நடைபெற்ற வருடம் எப்போ அப்படின்னா 13க்கான பதில் சௌரி சௌரா நிகழ்ச்சி 1922 நடக்குது. சி தான் கரெக்டு. கேள்வி 14, இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் மாநாட்டின் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தது யார்? 14க்கான பதில் ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் கொண்டு வராரு. அப்போது டி தான் கரெக்டு. கேள்வி 15, நீதி கட்சி திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சது யாருன்னு பார்க்கும் பொழுது 15க்கான பதில் பேரறிஞர் அண்ணா தான். நீதி கட்சியை திராவிடர் கழகம் அப்படின்னு சொன்னது பேரறிஞர் அண்ணா. 15க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 16,
பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு பேரிட்டது யார்? 16க்கான பதில் மெக்கல்லன் தான் பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. சி தான் கரெக்டு. 17க்கான பதில் பொது அறிவு அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 17 தாமஸ் பெயின் தான் பொது அறிவு அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர். சி தான் கரெக்டு. கேள்வி 18. முசோலினி வெளியிட்ட பத்திரிகைக்கு பேர் என்ன? முசோலினி வெளியிட்ட பத்திரிகைக்கு பேர் அவந்தி. சி தான் கரெக்டு. கேள்வி 19. ஆசியாவுடைய நோயாளி அப்படின்னு சொல்லப்படுற நாடு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 19க்கான பதில் ஆப்ஷன் டி சீனா தான் ஆசியாவுடைய நோயாளி. ஆசியான்றது நம்மளுடைய கண்டினென்ட்டில் இருக்குது. கேள்வி 20. பன்னாட்டு வாணிப அமைப்பை உருவாக்க காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 20க்கான பதில் பிரிட்டனுடைய உட்ஸ் மாநாடு. டி தான் கரெக்டு. 1. 3ஆம் பானிப்பட்டு போர் நடைபெற்ற ஆண்டு எப்போ? எந்த வருஷம்? முதல் பானிப்பட்டு போர், 2ஆம் பானிப்பட்டு போர் அந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி 3வது பானிப்பட்டு போர் எந்த வருஷம் நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது 1761 தான் 3ஆம் பானிப்பட்டு போர் நடக்குது. அடுத்து பிரிட்டிஷ் பொதுமக்கள் சபையில் உறுப்பினரான முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தாதாபாய் நவ்ரோஜி தான் பிரிட்டிஷ் பொதுமக்கள் சபையில் முதல் இந்தியராக இருந்திருக்காரு. அடுத்த கேள்வி, பஞ்சாபுடைய சிங்கம் யார்? பஞ்சாப் சிங்கம் லாலா லஜ்பதி ராய். இது நமக்கு நல்லாவே தெரியும், சின்ன வயசுலேருந்து படித்து அது நமக்கு மனப்பாடம் இருக்கும். பஞ்சாபுடைய சிங்கம் லாலா லஜ்பதி ராய். அடுத்து வகுப்பு வாரி கொடையை அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார்? வகுப்பு வாரி கொடையை அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட் தான் அறிவிச்சிருக்காரு வகுப்பு வாரி கொடையை. அடுத்து தலைமை ஆளுநருடைய நிர்வாக குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய சட்ட உறுப்பினர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது எஸ்பி சின்ஹா தான் தலைமை ஆளுநருடைய நிர்வாக குழுவில் இடம்பெற்ற முதல் சட்ட உறுப்பினர். அதுக்கடுத்து பாபா அணு ஆய்வு மையம் அமைந்துள்ள இடம் எங்கே? எந்த இடத்துல பாபா அணு ஆய்வு மையம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது டிராம்பேல இருக்குது. அடுத்து இளவரசன் என்ற அறிவியல் நூலை எழுதுனது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இளவரசன் அப்படின்ற நூலை எழுதுனது மாக்கியவல்லி. அடுத்து கனடாவை கண்டுபிடிச்சது யார்? கனடாவை கண்டுபிடிச்சது ஜாக்கஸ் கார்டியர் தான் கனடாவை கண்டுபிடிச்சாரு. சீனாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லப்பட்டவர் யாருன்னு பார்க்கும்பொழுது சன்யார் சென் தான் சீனாவுடைய விடிவெள்ளி. அடுத்து உலக வர்த்தக மையத்துடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜெனீவாவில் இருக்குது உலக வர்த்தக மையத்துடைய தலைமையிடம். பொறுத்துக்க பார்த்துடலாமா? இந்த மாதிரி மேட்ச் மாதிரி கூட கொடுத்துட்டு உங்களுக்கு டிஎன்பிசிலலாம் கேட்பாங்க. மஸ்லின் இருக்கு இல்லையா, இந்த மஸ்லின் ஆடைகள் எங்கே நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது டாக்காவில் தான். மஸ்லிம் ஆடைகள் தயாரிக்கிற இடம் டாக்கா. அதே மாதிரி வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 1909 தான் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை கொண்டு வராங்க. அப்புறம் விக்ரம் சாராபாய். இந்த விக்ரம் சாராபாய் இதுக்கான பதில் என்ன அப்படின்னா இவர் இஸ்ரோவில் அதிகாரி, ISRO இஸ்ரோவுடைய அதிகாரி தான் இந்த விக்ரம் சாராபாய் அப்படிங்கிறது. அடுத்து செஞ்ஞாயிறு. இது என்ன அப்படின்னா செஞ்ஞாயிறு எந்த வருஷத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும் பொழுது 1905 தான் செஞ்ஞாயிறு. அடுத்து ஹங் சியூசான். இது யாரை கொடுக்குது அப்படின்னா தைப்பிங் கழகம். இந்த தைப்பிங் கழகம் இவருடைய தலைமையில் தான் நடக்குது. ஹங் சியூங் சான்.